நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் 117 தொகுதிகளிலும் யாராச்சும் பெண்கள் வேட்பாளர்களை யாராச்சும் நிறுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா நிறுத்தியிருக்காங்க, நிறுத்த போறாங்க. 117 பெண்கள் வேட்பாளர்கள், 117 ஆண்கள் வேட்பாளர்களை அதாவது 234 தொகுதியிலும் சரிவதியா பிரிச்சு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்க போறாங்க. இதுல 50க்கு 50% பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இது திருச்சியில நடக்க போற மாநாட்டுல 234 தொகுதி சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களை மேடையேற்ற போறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் 2010 இருந்து தற்போது வரை கட்சி நடத்திட்டு இருக்காரு. இதுவரையும் அவர் கூட்டணி சேர்ந்ததுல மக்கள் போராட்டத்துல நிறைய பங்கு பெற்று நிறைய மக்கள் விஷயத்தை நிறைய பேசிட்டு இருக்காரு. தற்பொழுது சில இடங்கள்ல அவருடைய நிலைப்பாடு கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் சரி, மக்கள் அவரை நம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா அந்த மேடை இருக்குமா, அந்த மேடையில அவர் எதை பத்தி பேச போறாரு, யாரை அட்டாக் பண்ண போறாரு, எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த திருச்சியில் இன்று நடக்க போற மாநாடு மக்களுக்கும் சரி அவருக்கும் சரி சீமான் அவர்கள் மேல மக்கள் வச்சிருக்க நம்பிக்கைய எந்த அளவுக்கு அதிகரிக்க செய்தா இல்ல ஸ்டாப் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.